மதிய வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்மளோட மத்தியான வேலைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு பார்த்திங்கன்னா கீ ரைஸும் வெஜிடபிள் போட்டு குருமாவும் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு சைட் பை சைட் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். டக்குன்னு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் குடிச்சிட்டு இது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பாப்பா வராங்காட்டியும் நம்ம செய்யணும், இல்லை சின்ன பாப்பா வேறு இது பண்ணுவா, அவளையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால சைட் பை சைட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சின்ன பாப்பா நம்ம அவளை 24 ஹவர்ஸும் அவளை நம்ம பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனா எதனா டபுள் வேலைன்னு பண்ணிவிடுவா நம்மளுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு குருமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய்லாம் போட்டு குருமா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி கீ ரைஸ் செய்யறதுக்கு நான் பிரியாணி இலைக்கு பதில் ரம்பை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கீ ரைஸும் வெஜிடபிள் குருமாவும். இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக அப் டு டேட் உங்களுக்கு வீடியோஸ் வரும், பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ குருமாவுக்கு ஒரு விசில் எல்லாம் வதக்கிட்டு ஒரு விசில் போட்டு எடுத்துக்கிட்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குருமா. டக்குன்னு ஒரு 10 to 15 minutes 20 minutes நம்மளுக்கு அந்த காய் அரியிற டைம் தான் நம்மளுக்கு. அதை அரிஞ்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் குருமா. இப்போ நான் கீ ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 2 to 4 டீஸ்பூன் கீ ஊற்றிக்காங்க. இது பிரியாணி இலை போட்டுக்கலாம். நான் வீட்டில் பிரியாணி இலை இல்லைன்றதால கிராம்பு, அனாச்சி மொட்டு, பட்டை, பிரியாணி இலை பதில் நான் ரம்பை இலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு நான் தண்ணி ஊற்றிட்டேன். 1க்கு 2 வரும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்துக்கிறேன். இதுவும் விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம வீட்டுக்கு ஒரு மினிமம் 3 மெம்பர்ஸ் செய்யறதுக்கு எனக்கு இந்த குக்கர்லேயே போதும். அதனால் நான் அந்தளவுக்கு செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட மத்தியானம் லன்ச் பார்த்திங்கன்னா கீ ரைஸ், வெஜிடபிள் கிரேவி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணலனாலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.